காவேரி வந்து அப்படி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து காவேரி கிட்ட விஜய் வந்து உரிமை எடுத்து பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சாரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசிட்டு வராரு. அதை கேட்ட காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இருந்தாலும் வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, இவர் விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும், என்னை பிரியணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் வந்து உன்னை அப்படி நேசிக்கிறேன், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. அடுத்து வந்து எங்கே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நான் அதான் சொன்னேனே காவேரி, லாங் ட்ரைவ் போகிறோன்னு சொல்லிட்டு, அங்கே பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்றாரு. என்ன சர்ப்ரைஸ்? நாங்கள் சர்ப்ரைஸ் சொன்னால் எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வராங்க. பார்த்தா திடீர்னு வந்து ஒரு வண்டி வந்து கிராஸ் ஆகுது. அந்த டைமில் வந்து விஜய் வந்து பிரேக் போடுறாரு. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, காவேரிக்கு வந்து அப்படியே போய் இடிச்சுக்கிறாங்க. அப்போ தலையில் நல்லா காயம் ஏற்படுது. உடனே வண்டி இறக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுறாரு விஜய். அடுத்து காவேரிக்கு வந்து அப்படியே வந்து பிளட் வந்து ஃபுல்லாகவே கொட்டிகிட்டு இருக்கு. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே காவேரி ஓடி வந்து என்னாச்சு காவேரி அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து வச்சு பார்க்குறாரு. அப்போ காவேரிக்கு பிளட்டே நிற்கலை, ரொம்ப அதிகமாக அடிபட்டிருக்கு. வா காவேரி, முன்னே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. வேணாம் பரவாயில்லைங்க, ஃபஸ்ட் எய்டு தான் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம், நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே வந்து காவேரிக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அப்படி பதறி துடிக்கிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரி பார்த்து பார்த்து அப்படி வந்து அழகிற மாதிரி பண்ணுறாரு. அதை பார்த்து காவேரி வந்து விஜய் என் மேலே இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்காரு, எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, இப்போ தான் எனக்கு புரியுது. விஜய் வந்து என்னை விட்டு தர மாட்டார்னு எனக்கு புரியுது. ஆனால் ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்துட்ருக்காங்க காவேரி. விஜய் வந்து இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே நொந்துக்கிறாரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, பின்ன நீ வந்து வரமாட்டே சொன்ன, உன்னை ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், ரொம்ப தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, எனக்கு சின்ன பிரச்சனை தான், எப்படி வலிச்சிருக்கோம் காவேரி உனக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. டாக்டர் கிட்ட எல்லாம் ஓடி போயிட்டு கேட்குறாரு. சீக்கிரமாக குணமாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக குணம் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லைங்க, லைட்டாக தான் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அப்போ தண்ணி படாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு. காவேரி, உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதுடி, நான் ரொம்ப பதறிட்டு தெரியுமா, பயந்துட்டு தெரியுமா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, உனக்கு எதுவும் வலியெல்லாம் இருக்கா, சொல்லு காவேரி அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு காவேரி வந்து சந்தோஷம் தாங்க முடியல. காவேரிக்கு விஜய் இந்த மாதிரி அக்கறையோடையும் அன்போடையும் இருக்கிறது, எனக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே, சரி எப்படின்னாலும் சரி, உன்னை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வேணா இங்கே தங்கி நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அவ்வளோ பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே தங்கி பார்க்குறதுக்கு போகலாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னோடனே, போகலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. சரி இரு, நானே உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்கார வைக்கிறாரு. அவர் தோள் மேலே வந்து சாய்ச்சிக்கிறாரு காவேரியை. அப்படியே வந்து காவேரி தூங்கி போகிறாங்க. பார்த்து ரசிக்கிறாரு விஜய். விஜய் தோள் மேலே சாஞ்ச காவேரி தன்னை அறியாமல் அப்படியே தூங்கி சந்தோஷமாக தூங்குறாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டே வர